ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம். ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் அசோக் ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் விக்ரம் பிரபுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் மேரேஜ் அண்ட் சண்முகப்பிரியனுடைய டைரக்ஷனில் ஷேர் அவர்களுடைய இசையில். அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஜூன் 27 வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. ஜான்வி கபூர் இப்போ ரீசெண்டாக வெளிநாட்டு போயிருந்தாங்க. அண்ட் குஷி கபூரோட சேர்ந்து அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அங்கே அவங்க பிக்னிக்னுடைய செட்டப் அண்ட் அவங்க ஃபுட் எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஒரு ஃபோட்டோஸ் டம்ப்பாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பிடிஜி யூனிவர்ஸ்னுடைய தயாரிப்பில் விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேஷவுடைய டைரக்ஷனில் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வைபவ் ராஜேந்திரன் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ரொம்பவே ஒரு கலகலப்பான திரைக்கதையோட இந்த திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ருக்மணி வசன் ஃப்ளாரல் பிரிண்டட் ஷர்ட்டில் அவங்க எடுத்துகிட்டு செல்ஃபீஸை வாங்க பார்க்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ரெட்ரோ படத்தை தொடர்ந்து இப்போ வந்து சூர்யாவுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சூர்யா 45. அண்ட் இந்த திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தில் சூர்யாவோட சேர்ந்து த்ரிஷாவும் நடிக்கிறாங்க. இப்போ படத்தினுடைய டைட்டில் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க கருப்புன்னு சொல்லி. அது இப்போ சூர்யா ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு. ஷிவாங்கி இப்போ ரீசெண்டாக ஒரு கான்சர்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய லாங் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். டிஎஸ்பி நிஹாரிகா என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்தது. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகிருக்குது. சந்தானமுடைய நடிப்பில் பிரேமானந்துடைய டைரக்ஷனில் சந்தோஷ் நானுடைய இசையில் வெளிவந்திருந்த திரைப்படம் இப்போது ஓடிடிலையும் நல்ல வரவேற்பு கிடச்சி இப்போ வந்து 100 மினிட்ஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்லேயும் போயிட்டுருக்குது. அமரியா டெஸ்டர் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷிம்மரி ப்ரீ ட்ரேப்படு காக்டைல் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ஒலிம்பியா மூவிஸ்னுடைய தயாரிப்பில் டிஎன்ஏ திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை நெல்சன் வெங்கடேசன் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அதர்வா மற்றும் நிமிஷா சஜினுடைய நடிப்பில். அண்ட் சைல்ட் டிராஃபிக் பற்றின ஒரு திரைக்கதை எடுத்துக்கிட்டு அது ரொம்ப எமோஷனல் கனெக்டோட கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. சாக்ஷி அகர்வால் அவங்களுடைய சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் லேஸ் பேட்டர்னில் பார்டரோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்.
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி மற்றும் அமிகோஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெடுடைய தயாரிப்பில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மண்டனாவுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா. சேகர் கமலாவுடைய டைரக்ஷனில், டிஎஸ்பியுடைய இசையில். அண்ட் இந்த திரைப்படம் எப்படி வந்து ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் குபேரனா மாறுறாருன்ற கதையை வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு சோஷியல் மெசேஜோடு சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் ஆஸ் யூஷுவல் தனுஷோடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்திருக்குது. அண்ட் அவருடைய ஃபேன்ஸும் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. துருவ் விக்ரம் அவருடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க. அண்ட் ஹூடி ஷர்ட்டில் அவருடைய பவர்ஃபுல்லான ஐஸ்னுடைய அந்த லுக்கில் அந்த ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு. RKFI மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் மணிரத்னம் முடி டைரக்ஷனில் கமல்ஹாசன் எஸ்டிஆருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் இருந்தாலும் படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஏஆர் ரஹ்மானுடைய இசையில். அதே போல் எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட 5 வண்ண பூவேன்ற பாடல் வந்து இப்போ வீடியோ சாங்காக படகுனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. ராபியா சீக்வன்ஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒன் சைட் ஸ்லீவோடு சேர்த்து தோத்தி சட்டன் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. மிஸ்டர் மோஷன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சகிஷா அவங்களுடைய இசையில் அண்ட் சாமுடைய டைரக்ஷனில் தேவ் அண்ட் தேவிகாவுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் யோலோ. அண்ட் இப்போ இந்த படத்தில் இருந்து முதல் மழை துளின்ற பாடல் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. சிஜா ரோஸ் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ரகுல் பிரீத் சிங் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. யூவி கிரியேஷனுடைய தயாரிப்பில் கட்டி திரைப்படம் அனுஷ்கா ஷெட்டியுடைய நடிப்பில் உருவாகிட்டு வருது. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து ஜூலை 11 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் படத்தை வந்து கிறிஸ் ஜெலர்முடி அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு ஒரு ஒன் ஆஃப் த லீட் ரோலில் நடிச்சிருக்கிறாரு. படத்தினுடைய சைலர் சாங் வந்து ஜூன் 21 வந்து, அதாவது நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதா படக்குனர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரேயா ரெட்டி அவங்களுடைய ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்சஸ் பேட்டர்னில் ஹேங்கிங்ஸோட க்ராப் டாப்போட அண்ட் லெதர் பேண்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஃபேரிடேல் பிக்சர்ஸ் மற்றும் ஏஆர் டூரிங் டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் டிஆர் பாலாவுடைய டைரக்ஷனில் ஜின் திரைப்படம் வெளிவந்திருந்தது. அண்ட் தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸும் கிடச்சிருந்தது. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் முகின் ராவ் வந்து நடிச்சிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குன்ற அப்டேட்டை படக்குனர் சொல்லியிருக்கிறாங்க. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.